வாழ்க்கையில் தோல்விகள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் கடின உழைப்பால் சாதிக்க முடியாதது என எதுவும் இல்லை என்பதற்கு ஏற்ப தன் வாழ்வில் எத்தனை தடைகள் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பால் அது அனைத்தையும் தாண்டி கபடிதான் என் கனவு என அதை நோக்கி ஓடி அந்த கனவை நினைவாக்கிய ஒருவன் இவன். கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கபடியில் தனி சரித்திரம் படைத்தவன் இவன். இனி வரும் பல இளம் கபடி வீரர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருப்பவன் இவன். இந்திய விளையாட்டு துறையில் உயரிய விருதான அர்ஜுனா விருது வென்ற தீபக் ராம் நிவாஸ் ஊடா அவரின் லைஃப் ஸ்டோரியை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, தீபக் நிவாஸ் ஊடா கண்டிப்பா கபடி ஃபாலோ பண்றவங்களுக்கு ப்ரோ கபடி பாக்குறவங்களுக்கு இவர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் டீமை பல டோர்னமெண்ட்ல ஒரு கேப்டனா வழிநடத்திருக்காரு. 2015க்கு அப்புறமா இவர் இல்லாத ஒரு இந்தியன் டீம் அப்படிங்கிறது இல்லாம தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் வரைக்கும் அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் ஹரியானா டீமை பல டைம் டொமஸ்டிக்ல வந்து லீட் பண்ணிருக்காரு. ப்ரோ கபடியிலுமே ஒரு சில டீம்ஸை கேப்டனா வழிநடத்திருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸும் பிளேயராவுமே கொடுத்திருக்காரு. இவரோட லைஃப் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவரோட ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அர்ஜுனா அவார்ட் வாங்கின ஒரு பிளேயர் தான் இவர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னோட 20வது வயசுல ஹரியானா டீமை ஒரு கேப்டனா லீட் பண்ணி சீனியர் நேஷனல்ல கோல்டு மெடல் அடிக்க வச்சிருந்தாரு. சோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கபடிக்குள்ள அவர் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு பெரிய கதவா இருந்தது இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இனாகுரல் சீசன் ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும் 2014 தான் நடந்திருந்துச்சு. சோ அதுல ஃபர்ஸ்ட் PKL ஆக்ஷன்லயே அதுல செகண்ட் ஹையஸ்ட் பிட்டா தெலுங்கு டைட்டன்ஸால வாங்கப்பட்டிருந்தார் 12.6 லட்சத்துக்கு. அங்கேயே ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரோ கபடி லீகோட ஸ்டார்ட் ஆஃப் த 3 சீசன்ல இவர் தான் ஸ்டார். அண்ட் இப்ப வரைக்கும் டாப் 5 ரைடர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இவரோட நேம் அதுல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய டீமை பல டைம் வழிநடத்திருக்காரு. 2016 சவுத் ஏசியன் கேம்ஸ்லயும் சரி, 2017 ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப்லயும் சரி கோல்டு மெடல் அடிச்ச ஒரு பிளேயர். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நான் ஏதாச்சும் இவரை பத்தி சொல்றது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல மறக்காம அதை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு தீபக் நிவாஸ் ஊடா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அடுத்து எந்த பிளேயரோட லைஃப் ஸ்டோரி போடலாம்ங்கிறதையும் சொல்லுங்க. கபடி மட்டும் கிடையாது, பல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோட லைஃப் ஸ்டோரி நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இவரோட லைஃப் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆவோம். தீபக் நிவாஸ் ஊடா 10 ஜூன் 1994 தான் பிறந்திருந்தாரு. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாரியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஹரியானா டிஸ்ட்ரிக்ட்ல. சோ கபடி பிறந்தது தமிழ்நாட்டுல, கபடி வளர்ந்தது ஹரியானால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல ஹரியானால தான் பிறந்திருந்தாரு. பிறந்ததுல இருந்தே கபடி மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் அவர் பிறந்து இவருக்கு 4 வயது ஆகும்போது இவரோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. சோ இவர் தான் வீட்டுக்கு பெரிய பையனும் கூட. அப்பாவும் வேலைக்கு போயிடுவாரு. பெருசா பேரண்ட்ஸோட அரவணைப்பு இல்லாம வளர்ந்த ஒருவர் தான் இவரு. சோ அப்ப இருந்தே ஸ்ட்ரீட்ல கபடி ஆடுறது மட்டும் தான் இவருக்கு தெரியும். எல்லாருமே கிரிக்கெட் ஆட போனாலுமே தலைவன் மட்டும் கபடி ஆட தான் போவாராம். ஆனா யாருமே இல்லைனாலும் தனியாவே ஷாடோ கபடி ஆடி இருக்காரு. சோ அந்த மாதிரி தான் ஆடி வளர்ந்திருக்காரு. அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நல்லாவே படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. படிக்காத பையன்லாம் கிடையாது, சரிசமமா படிக்கவும் செய்வாராம், கபடியும் அதே சமயம் ஆடுவாராம். நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கறதுனால அவங்க அப்பா இவரை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்லாம் ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. பட் இவர் 12வது படிச்சு முடிக்கிறப்போ இவரோட அப்பாவுமே இறந்துட்டாரு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் தீபக் நிவாஸ் ஊடா வளர்ந்திருக்காரு. சோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் படிக்கணும் மேற்படிப்புக்கு அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பட் குடும்ப சூழ்நிலை, காசு கையில கிடையாது. ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா இறந்துட்டாரு, அம்மாவும் இல்ல. என்ன பண்ண முடியும்? அதை படிக்கவே இல்லை. இன்ஜினியரிங் அவரால் படிக்க முடியாமலே போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் கபடி அப்படிங்கறத ஆடிட்டு தன்னோட ஃபேமிலியும் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி தான் தன்னோட லைஃபை வந்து ரன் பண்ணிட்டே இருந்தாரு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சாப்பிடவே வழி இல்லாமலாம் இருந்திருக்காங்க. காரணம் இவர் சம்பாரிச்சு கொண்டு வந்தாதான் காசு. அந்த வீட்டுல இவர் தான் பெரிய பையனும் கூட. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. இவங்க வீட்டுக்கும் எல்லாமே பண்ணணும். அப்படி இருக்கிற சமயத்துல தான் டீச்சராகவும் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிருக்காரு. அது இல்லாம சின்ன சின்ன வேலைகளையும் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்திருக்காரு. காலையில ஒர்க்குக்கு போவாராம். அதை தொடர்ந்து ஈவினிங் வந்தாருன்னா சோ அவர் வந்து அப்படியே கபடி ஆட போயிட்டு வரான். ஈவினிங் கபடி பிராக்டிஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வருவாராம். சோ இந்த மாதிரி தான் அவரோட ரொட்டீன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்திருக்கு. சோ இதே மாதிரி போயிட்டு இருந்த சமயத்துல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன டிகிரியுமே பண்ணிருக்காரு. இன்ஜினியரிங் கிடையாது, படிக்கிறதுக்கான காசு அவர்கிட்ட கிடையாது. சோ ஒரே ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கபடியை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கபடியை மட்டும்
கையில பிடிச்சிட்டு அப்படியே இருந்திருக்காரு. சோ நான் ஆரம்பத்துல இவரை பத்தி பேசும்போது ஒரு டயலாக் சொல்லியிருந்தேன்ல, சோ வாழ்க்கையில நிறைய தோல்விகள் நடக்கும், பட் கடின உழைப்பால அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுதான் இவரோட பெரிய மந்திரம். அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் கபடியை மட்டும் விடவே இல்லை, இவருக்கும் ஒரு சில சின்ன சின்ன ஹெல்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அவர் கபடிக்காக மட்டும் இல்லாட்டியுமே சாப்பாட்டுக்காகவாச்சும் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் அவருக்குள்ள இருந்திருக்கு. விளையாடி இருக்காரு, பல பதக்கங்களை வென்றிருக்காரு டொமஸ்டிக்ல, லோக்கல்ல. சோ இந்த மாதிரி தான் தன்னோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ கடைசி வரைக்கும் அந்த பார்ட் டைம் ஜாபையும் விடல, கபடி மேல இருந்த கனவையும் விடல, முழுசா ஒரு ஜாபுக்கே போக மாட்டாராம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கபடி ஆடினாருன்னா சோ அந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா வேலையில கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால நிறைய வேலைகளும் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி தான் லைஃப் அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவருக்கு ஒரு 18, 19, 20 இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட் டீமுக்குள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருக்காரு. சோ இவருக்கு ஒரு சில கோச்சஸும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் 2014 பட்னாவில் நடந்த சீனியர் நேஷனல்ஸ்ல நம்மளோட 20 வயசு தீபக் நிவாசோடா ஒரு கேப்டனாவும் சரி, ஒரு நல்ல பிளேயராகவும் சரி, ஹரியானாவை கோல்டு மெடல் அடிக்க வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இவரோட லைஃப் அப்படிங்கிறது வேற லெவல் டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அது வரைக்கும் அவர் கொடுத்த உழைப்புக்கு ஒரே நாள்ல 12.6 லட்சம் அப்படிங்கிறது தெலுங்கு டைட்டன்ஸ் அணியால கொடுக்கப்பட்டுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோ கபடி லீகோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் பிட்டா போனவர் இந்த தீபக் நிவாசோடா தான் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியால வாங்கப்பட்டார். அதுக்கப்புறமா இவர் எழுதின சரித்திரங்கள் பல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. PKL 1, 2, 3 இவர் பேரு இல்லாத இடமே கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத மேட்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தீபக் நிவாசோடா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல வந்து ப்ரோ கபடி லீக்ல தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஒரு ரைடரா மட்டும் இல்லாம ஒரு டிஃபெண்டராகவும் தான் யாரு அப்படிங்கறத காட்டியிருக்காரு. சோ இப்ப வரைக்கும் நீங்க ப்ரோ கபடி லீக் இல்ல ஓவரால் இந்திய கபடியை எடுத்தீங்கனாலே ஆல்ரவுண்டர் அப்படின்னா இந்த தீபக் நிவாசோடாவோட பேரு வந்து நிற்கும். ஒட்டுமொத்த டீமும் கான்பிடன்ஸை இழந்து தோக்குற நிலைமையில இருந்தா கூட தீபக் நிவாசோடா அப்படிங்கிற ஒரு மனுஷன் அந்த ஒரு வெற்றிக்காக போராடுவார். இப்போ அவருக்கு 29 வயசு கிட்ட ஆகுது. இப்போ அவரை கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க ப்ரோ கபடியில இருந்து. பட் அவர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2015 இருந்து போன வருஷம் இப்போ வரைக்குமே அவர் ஆடாத ஒரு இந்தியன் நேஷனல் டோர்னமெண்ட்டே கிடையாது. அதாவது இந்தியாவுக்காக அவர் ஆடாத ஒரு டோர்னமெண்ட்டே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதிக முறை இந்திய அணியில இடம்பெற்ற ஒரு பிளேயராகவுமே தீபக் நிவாசோடா இருந்திருக்காரு. ஒரு கேப்டனாகவும் சரி, ஒரு பிளேயராகவும் சரி, ஒரு மனுஷனாகவும் சரி, வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவும் சரி, எல்லா இடத்துலயுமே தன்னோட சக்சஸ் தன்னோட கடின உழைப்பால எட்டியிருக்காரு இந்த தீபக் நிவாசோடா அப்படிங்கிற ஒருத்தர். இவரை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.